நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வருகை. 2026 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக வியூகம் வகிக்கும் முக்கிய ஆலோசனை. அமித்ஷாவை விமான நிலையத்தில் பாஜக அதிமுக மூத்த நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பளித்தனர். அமித்ஷாவுடன் ஒரே காரில் பயணித்த எல் முருகன், நயினார் நாகேந்திரன். ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக நடந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி இடையேயான சந்திப்பு. குருமூர்த்தி உடனான சந்திப்பு குறித்து தைலாபுரத்தில் விளக்கம் அளிப்பதாகவும் ராமதாஸ் பேட்டி. பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகள் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு விசிக எம்பி திருமாவளவன் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டிலும் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்த கட்சிகள் இதனை படிப்படியாக எடுத்துக்கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். குறிப்பாக அதிமுக. பாஜகவுக்கு என்று தனி வாக்கு வங்கி கிடையாது. இன்னும் அவர்களால் அதை உருவாக்க முடியவில்லை. அதிமுக தோல் மீது சவாரி செய்கிறார்கள். அவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு அது எங்கள் வாக்குகள். பயணிகள் வசதிக்கேற்ப கிளாம்பாக்கத்தில் இருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கம். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் போக்குவரத்து கழகம் விளக்கம். தமிழ்நாட்டின் உரிமைகள் காக்கப்பட ஓரணியில் மக்களை இணைத்திட வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயில்கள். நெல்லையிலிருந்து முன்பதிவு இல்லாத ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. மகாராஷ்டிரா தேர்தலில் மோசடி மேட்ச் பிக்சிங் நடந்ததாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டிற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு. ராகுல் காந்தியின் கருத்து முற்றிலும் அபத்தமானது என்றும் விளக்கம். கட்டுக்கடங்காத ஆர்ப்பாட்டம், துப்பாக்கிச் சூட்டால் மணிப்பூரில் மீண்டும் வெடித்த வன்முறை. அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க 5 நாட்களுக்கு இணைய சேவை துண்டிப்பு. பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கான நிவாரணத் தொகையை 25 லட்சமாக அதிகரிப்பு. 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவு. பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இந்தியாவுடன் துணை நிற்போம். இந்திய எம்பிக்கள் குழுவுடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கிறிஸ்டோபர் நம்பிக்கை. பக்ரீத் நாளன்றும் காசா மீது தாக்குதலை தொடர்ந்த இஸ்ரேல் ராணுவம். வான்வழி தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, 50 பேர் படுகாயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.